நிச்சயமா. காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம் சொல்லக்கூடியது மகரம். மகர ராசி எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான ஒரு டூப்பரான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான பிராப்தி உண்டு. பொதுவாக நான் சொல்வேன், மகர ராசியை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க எப்படின்னா, எந்த அளவுக்கு எப்போ போகிறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அங்கீகாரம் இல்லாமல் அலைஞ்சிட்ருக்கேன், எனக்கான ஒரு பேர் இல்லை, எனக்கான ஒரு நிலை இல்லை அப்படிங்கிற இருக்கவங்களுக்குலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேசியான ஆளாக இருக்க விட மாட்டார். உண்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஃபேக்காக இருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நான் என்னோட வீட்டில் யாருமே பண்ணாத சில விஷயங்கள் நான் பண்ணுறேன். வெளிநாடு வெளியூர் போகணுன்னு ஆசைப்பட்றேன். பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து வெளியில் போகணுன்னு நினைப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காதல் மற்றும் குடும்ப நல சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம்ப்பா. மேம், இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி நடந்திருக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியில் மகர ராசிக்கு எப்படி இருக்கு மேம்? நிச்சயமா. காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம் சொல்லக்கூடியது மகரம். மகர ராசி எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ். எல்லாருமே ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு விதமான ஒரு யூனிக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சக்காய சனியாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த சனி பகவானுக்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்டட் இருக்கு இல்லையா? ஏன்னா ஆனால் இவங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான் தான். ஸோ இவங்களோட ராசியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் உச்சம் வர்றது, உங்களுக்கு வந்து குரு நீச்சம் ஆவார். இந்த டைம் ஆஃப் பீரியடில் இவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான ஒரு டூப்பரான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான பிராப்தி உண்டு. பொதுவாக நான் சொல்வேன், மகர ராசியை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க எப்படின்னா, எந்த விதத்தில் கொடுத்து வச்சோங்கன்னா, என்ன நாள் என்ன கிழமை வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்து அவங்களுடைய கெரியர் தான். ஸோ அவ்வளோ அந்த அளவுக்கு நேசிப்பாங்க. அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை. இது வந்து எப்படி மேம் எங்களுக்கு இது வந்து சந்தோஷமாக நாங்கள் எடுத்துக்க முடியும்? ஒரு நல்ல நாள் திங்க நாள்னா கூட எதுக்குமே வரமாட்டாங்க வீட்டில். டைம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ இவங்களோட ஆண்கள் பெண்கள் நிச்சயமா. ஏன்னா எப்பவுமே வந்து எல்லாருக்கும் முதல் ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி இவங்களுக்குலாம் அந்த கெரியர் ஒன்றும் இல்லை. ஒரு பையனோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மகர ராசிக்கார பையனாக இருக்கானா ஓகே, பொண்ணாக இருக்கானா ஓகே, ரைட்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்னோடய கெரியர் வந்து எந்த விதத்துலையும் ஸ்பாயில் பண்ண மாட்டேன்னு சொல்லட்டும், நான் பண்ணுற வேலையை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், ஓகே அப்படின்னா கிளம்பலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி தான் முதல் பேசி தான் அடுத்து ஆரம்பமே விற்பாங்க. ரெண்டு பேரும் மகர ராசியாக இருந்தாங்கன்னா ரொம்ப பிஸி ஷெட்யூலாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் ஆஃப் ஏக ராசி ஏக நட்சத்திரங்கள் வந்து அந்த அளவுக்கு ஏன் செட் ஆகுதுன்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு. அது வேறு டாப்பிக்கை கொண்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு முதல் முக்கியத்துவம் வந்து அவங்களுடைய கெரியர் கொடுப்பாங்க. ஸோ ஜெனட்டிக்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய கர்மா. அதாவது எப்பயுமே வந்து சனி பகவான் வந்து யார் அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர், நம்மளுடைய முன்னோர்களாக வாழ்ந்தவங்களும் சொல்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் பூட்டம் முப்பாட்டன்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ சனி பகவான் பரம்பரை சார்ந்த விஷயங்களை குறிக்கிறது. இப்போ இது எல்லாமே தொடர்புடைய விஷயங்கள் தான் மகரம். பொதுவாகவே சனி பகவான் இந்த ராசியில் அதிபதியாக இருக்கிறதுனால இன்னும் பெஸ்ட்டான ஆளாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுக்கு இந்த சகாய சனி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னா, முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மட்டும்தாங்க. எந்த அளவுக்கு எஃபர்ட் போகிறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அங்கீகாரம் இல்லாமல் அலைஞ்சிட்ருக்கேன், எனக்கான ஒரு பேர் இல்லை, எனக்கான ஒரு நிலை இல்லை அப்படிங்கிற இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் பீரியடில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கிடைக்கும். நம்ம சொல்கிற மாதிரி தான், கலக்கிறப்பா உனக்கு என்னப்பா புது வீடு வாங்கிட்டா புது கார் வாங்கிட்டா அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் சொல்ல நிறைய கிரக பயிற்சிகள் மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ, ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஆல்ரெடி 2ஆம் இடத்துல வேறு ராகு இருக்கார். அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த அப்படியே ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான வைப்ஸ் நிறையா இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ ஆஃப்டர் ஜூனுக்கு மேலாம் நல்ல ஒரு பிராப்தி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். அதே மாதிரி வந்து நல்ல வண்டி வாகனங்கள் பெறக்கூடியது, அதாவது புது காரு புது ஒய்ஃபு வேறு லெவல் கலக்கிற அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டுங்க. சரிங்களா? நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஒரே விஷயம் என்னென்னா, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். யாருக்கூடையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஈடுபடுறதை தவிர்த்துறது நல்லது. போதுன்ற நிறைவு அப்படின்னு ஒரு விஷயம் வேணும் இல்லை? நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எதுவும் நிறைவில்லாத மாதிரியே ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த டைம் பீரியடில் அந்த நிறைவு அப்படிங்கிறது இவங்க பார்த்து அனுபவிச்சா மட்டும்தான் அப்படின்றது இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேசியான ஆளாக இருக்க விட மாட்டார். உண்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஃபேக்காக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பலனை வந்து வச்சு செஞ்சு விட்டு போயிடுவார். ஸோ இவங்க வந்து நம்ம கரெக்டாக இருக்குமா இல்லையான்றது சனி பகவான் நோட் பண்ணிகிட்டே இருக்கார். நமக்கு பின்னாடி ஒரு ஆள் வந்து கவனிச்சிட்டே இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்களில் நீங்கள் சும்மா பார்த்துக்கலாம், வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. சரி, சப்போஸ் உங்களுக்கான எனக்கு வேலை கிடைக்கல, சரி வேலைக்கு கொடுத்தாச்சு, இல்லை இந்த வேலை எனக்கு
கரெக்டாக இல்லை, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணாங்க அப்படின்னா அது எப்படி அந்த வாரத்தில் நிறைவுன்றது வரும் இல்லையா? ஸோ இந்த நிறைவுன்றதை கொடுக்காம எஞ்சி ஓடு, ஆன் டைமுக்கு போ, அப்போ தான் உனக்கான அங்கீகாரம் கிடைக்கும், கிளம்புன்ற அளவுக்கு விரட்டக்கூடிய தன்மைன்ற மாதிரி இருக்கும். ஸோ 2ஆம் இடத்துல ராகு வேறு இருக்காரு. முயற்சி எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பல பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு திடகாத்திரம், ஒரு தைரியம், எப்பயுமே அசம்பந்தமாக இருக்கவங்க இப்போ ஒரு தைரியமாக இருப்பாங்க. சரி பார்த்துக்கலாம், ஆன் டைம், ஆல்ரெடி இவங்கெல்லாம் டைம் பார்க்காம ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான். பட் அங்கீகாரமே கிடைக்கலங்க. லைஃப்பில் நானும் உழைச்சிட்டு இருக்கேன், என்னை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 1000 rupees கொடுத்துக்கிற இடத்துல ஒரு 3000 கொடுக்க வேண்டிய இடத்துல 1000 கொடுத்தா கூட நான் வாங்கிட்டு அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கான நேம் கிடைக்கல, ஃபேம் கிடைக்கல, எதுவுமே இல்லாமல் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியடில் எல்லாமே கிடைக்கக்கூடிய பிராப்தி அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. ஸோ அடுத்த ஜூனுக்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே தேடல் இருக்க, எந்த அளவுக்கு தேடுறாங்களோ, எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய பேர் வந்து பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் அமைப்பு, நம்ம வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அந்த இடத்துல அதை தாண்டி அடுத்த கட்டமாக நகரணும் அப்படின்னா இவங்களோட முயற்சி எடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான சக்ஸஸ் உண்டு. நான் ஒரு இடத்துல ஒரு லோன் கேட்டிருக்கேங்க, எனக்கு பணம் வர்றதுக்கான அது இருந்துச்சுன்னா நான் இது அடுத்த கட்டமாக நகர்த்தேற முடியும், என்னுடைய கெரியர் குரோத்தை நான் அடுத்த கட்டமாக நகர்த்த முடியும், ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறேன், அல்லது வந்து பெரும் பணம் போட்டு ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன், ஒரு முயற்சி எடுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் என்னோட வீட்டில் யாருமே பண்ணாத சில விஷயங்கள் நான் பண்ணுறேன், வெளியோடு போகணுன்னு ஆசைப்பட்றேன், பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து வெளியில் போகணுன்னு நினைப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டம். மற்றபடி எதுவுமே ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் போக்குவரத்தில் கவனமாக இருங்க. டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது நிலம் வாங்குறீங்க அப்படின்னா 1க்கு 4 தடவை கரெக்டாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்த்து வாங்குறது பெட்டராக இருக்கும். எப்பவுமே வந்து 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நிறைவுன்றது குடும்பத்தில் வந்து நல்லபடியாக இருக்கிறது பெட்டராக இருக்கும். அதாவது தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் காதல், திருமணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ட்ரஸ்ட்டாக இருங்க, உண்மையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் உண்மையான ஒரு நபர் உட்காந்து நீ என்ன பண்ணுறியோ அதுக்கான வினைப்பயனை அனுபவிக்க தயாராக இருக்க அப்படிங்கிறத கொடுத்துட்ருப்பாரு. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வார்த்தைகள் ரொம்ப கவனம். ஹார்ஸான வார்த்தைகள் பேசுனீங்க அப்படின்னா உறவுகளையோ அல்லது நம்ம கூட பயணிக்கிறவங்களையோ நிறைய வந்து கட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும். இந்த டைம் பீரியடில் அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம், ஆல்ரெடி எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு சனி பயிற்சியும் சரி, நிறைய பயிற்சி மாற்றங்கள் இந்த வருஷத்தில் ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற நான் பல பேரை மீட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, திருமணம் ஆகலை, திருமண வாய்ப்புகள் பிரச்சனையாக இருக்குது, அல்லது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் இப்படின்னு பல பேர் புலம்பிட்டு இருக்கிறதுல இவங்களுக்கு இந்த பர்டிகுலராக பார்க்கும்போது மகர ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களும் தரவரப்பு கொடுக்குறது. அதே மாதிரி சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகத்தில் சொந்த ஊரில் போய் இருக்கணும், நான் வெளிநாட்டில் இருக்கேங்க, எனக்கு சொந்த ஊரில் நிலம் வாங்கணும், எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கான பிராப்திலாம் உண்டு. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பல நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிஞ்சு ஒரு தெளிவு பெறக்கூடிய காலகட்டம். ஒன்று உறவு வேணுமா, எப்பவுமே சொத்து அப்படின்னு வரும்போது என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்காக நிறைய உறவுகளுக்குள்ளே பஞ்சாயத்து வரும் தானே. அப்போ இந்த டைம் ஆஃப் பீரியடில் இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் உறவை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் சில சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அமையும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு வீட்டில் பாகப்பிரிவினை பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன, ஆனால் எனக்கு உறவு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உறவையும் கைவிட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 நியாயமான ஆள், உண்மையாக இருப்பார், நீதிமான். எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களோ அதுக்கான விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுடைய ராசியாதிபதியுமே இருக்கிறதுலே பெஸ்ட்டு சூப்பராக இருக்க போதெல்லாம் நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த சமுதாயத்தில் நானும் இவ்வளோ நாள் உழைச்சேன், இருக்கிறதுலே பாருங்களேன். இந்த வருஷம் பல பேர் வந்து மறுராசிக்காரங்க புலம்பிகிட்டே இருப்பாங்க, நானும் உழைக்கிறேன், ஆனால் கிரேட் அதுக்கான அங்கீகாரமே கிடைக்கல. எல்லா இடத்துலையும் நான் ஒரு நிலைக்கு வருவேனான்றதே எனக்கு ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு. உண்மையிலே இந்த வருஷத்தில் சூப்பராக இருக்கக்கூடிய ஆள் வந்து மகராசிக்காரங்க. ஏற்கனவே வந்து நிறைய கிரக பயிற்சிகள் சொன்னேன் இல்லையா. ஸோ நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வாழ்க்கையில் நீயாப்பா என்னடா இவ்வளோ மாற்றமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்க போது. ஸோ அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். இந்த வருடத்தில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை நோக்கி நகரக்கூடிய ராசிகளில் நம்ம மகர ராசிக்காரங்களும் சூப்பராக இருப்பாங்க. கடின உழைப்பு, அதற்கான அங்கீகாரம், கஷ்டப்பட்டேன். அதாவது நம்ம ரஜினி சார் படம் மாதிரி தான், ஆரம்ப காலம் நிறைய பார்த்திங்கன்னா பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ரஜினி சார் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுவார், கடைசியில் வந்து அவருடைய வாழ்க்கை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்தில் இருப்பாங்க. அது மாதிரி இந்த வருஷத்தினுடைய கிரக பயிற்சிகளில் சூப்பர் டூப்பராக இருக்கக்கூடியது மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். வீட்டில் வயசானவங்க அம்மா அப்பா இருக்காங்க, வயசான அம்மா பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ், இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். லேசாக உடம்பு முடியலைன்னா கூட டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு பார்த்துறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கான மார்க் எவ்வளோ கொடுப்பீங்க? நிச்சயமாக இவங்களுக்கு 85 மேலே கொடுக்கலாம் தாராளமாக. நிச்சயமாக எல்லா விஷயமும் நல்லாவே இருக்க போகிறது. கண்டிப்பாக. இன்றைக்கி என் கூட நினைஞ்சு பேசுனதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.